அதிகாரம்னா என்ன? வாட் இஸ் அத்தாரிட்டி? ஓகே, பாருங்க, இந்த அதிகாரம் வல்லமை அப்படின்னா இது தானா வர்றது கிடையாது. அது தேவனுக்கு மாத்திரம்தான் தானா வந்திருக்குது. வானத்தையும் பூமியை படுத்திய தேவனுக்கு மாத்திரம்தான் தன்னாலே உருவாக்க, பிகாஸ் அவரே சகலத்தையும் உருவாக்குன தேவன். ஆனால் அதுக்கப்புறம் இருக்க எல்லா ஜீவனுக்கும் எல்லா மனிதர்களுக்கும், ஓகே, எல்லா காரியத்துக்குமே அந்த அதிகாரம் யாராவது ஒரு ஆள் கொடுத்தா தான் உண்டு. It must be given. The authority must be given by someone. இன்னைக்குமே உங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு அதிகாரத்தை தர மாட்டாங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க. இதானே நேச்சர். ஆமாம் இல்லையா? இதுதான் பை நேச்சர். ஓகே, அது வானத்திலும் சரி பூமியிலும் சரி, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறவங்க அவங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 8:8-9 வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீங்க என் வீட்டுக்குள்ள வர நான் பாத்திரன். பாருங்க, இவன் நூற்றுக்கு அதிபதி. இவன் யாரு அப்படின்னா இவன் ஒரு செஞ்சுரியன். இவன் வந்து ஒரு 100 சோல்ஜர்ஸ்க்கு, ஓகே, 100 சோல்ஜர்ஸ்க்கு இவன் தான் இன்சார்ஜ், இவன் தான் லீடர். நீங்க என்ன சொல்லுங்க? டீம் லீடர்னு சொல்லுவீங்க. அந்த நாட்கள்ல 100 பேரை பார்த்துக்கிறான்னா அவன் ஒரு முக்கியமான மனுஷங்க, அவன் ஒரு விஐபி. ஹல்லேலூயா. அவன் நேரம் இயேசுவை பார்த்து, இயேசு வந்து பார்க்கறதுக்கு ஒரு ராஜா வஸ்திரத்தை போட்டு கிரீடத்தை போட்டு அப்படி கிடையாது. அவர் ஒரு பிச்சைக்காரனை போட்டு தான் இருப்பார். சட்ட துணிமெல்லாம் அவ்வளோ சுத்தமாக புதுசாக இருக்காது. அவரே பாருங்க, ஊழியத்துக்கு வந்திருக்காரு, முழுநேர ஊழியத்துக்கு வந்திருக்காரு. யாராவது கொடுத்தா தான் உண்டு. ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஏழையான மனுஷன், அவருக்குன்னு ஒன்றுமே இல்லை, ஒரு கால்புடி மண்ணு கூட அவருக்கு சொந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபராக இயேசு காணப்படுறாரு. ஆனால் அவன் இயேசுவை பார்த்து என்ன சொல்றான்னா, நீங்க என் வீட்டுக்குள்ள வர நான் பாத்திரன் இல்லை. இது ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அதிகாரத்தில் இருக்கிறான், ஒரு விஐபியா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு நல்லாவே தெரியுது இந்த இயேசு அவனை பார்க்கிலும் பெரியவர். The most important is, okay, you must recognize the authority. அதிகாரத்தை நீங்க ரெக்கனைஸ் பண்ண தெரியணும். அதிகாரத்தை ரெக்கனைஸ் பண்ண தெரியணும். ஹல்லேலூயா. சும்மா இவங்களுக்கு தெரியும் அவங்க தெரியும் அப்படின்னு கிடையாது. அந்த அதிகாரம் எப்படி அதிகாரம், அதான் சொல்றீங்கன்னா, அவரு என் வீட்டுக்குள்ள வர நான் பாத்திரன் அல்ல. I am not worthy to have him in my house. That means he honor the anointing. அபிஷேகத்தை, அதிகாரத்தை அவன் கனப்படுத்துகிறான். பாருங்க, நானே ஒருத்தனை கீழே அடங்கி இருக்கிறேன், எனக்கு கீழே எனக்கு அடங்கி இருக்க சில ஆட்கள் உண்டு. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஹல்லேலூயா. It means authority also have level. ஹல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு மேல இருக்கிற ஆளை வந்து ஓட்ட முடியாது. ஏய் இதை செய், ஏய் அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுடைய தலைவனை பார்த்து பேச முடியாது. ஆனா அவனுக்கு கீழே கொடுக்கப்பட்டவனை வந்து என்ன பண்ண முடியும்? ஓட்ட முடியும். இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி. ஆனா அவனுக்கு மேல இருக்கிற ஆட்களை செயல்பட முடியாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியுது. அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, அதிகாரம்னா என்னன்னு தெரியுது. இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது, இஸ் a responsible that are given unto you. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஏதோ அதிகாரம் இல்ல, பொறுப்பு. இஸ் a responsibility that are given unto you. அந்த பொறுப்புல தான் அந்த அதிகாரம் அடங்கி இருக்குது. இந்த பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? இப்ப வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை, இப்ப அவன் சுகமா ஆகணும். ஹல்லேலூயா. He wants his servant to be healed. Am I right? True or not? But before he went and met Jesus, இயேசுவை பார்க்கிறதுக்கு முன்பாக இயேசுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறான். Do you understand why you are not receiving your healing? Why you are not receiving your deliverance? Why there is no breakthrough? Even though when the pastors prayed for you, you don't understand the authority. ஆனா இந்த மனுஷன் இயேசுவை மாத்திரம் விசுவாசிக்க கிடையாது, இயேசுவோட அதிகாரத்தையும் விசுவாசிக்கிறான். இந்த அதிகாரம் என்னன்னு உங்களுக்கு புரிச்சுன்னா நீங்க நம்புவீங்க, இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, இவங்க அதுக்கு பொறுப்பா இருக்கிறாங்க. This person has the responsibility to heal, to deliver. இவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா healing will become easier. பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள் அதிகாரங்களை பார்க்கலாம், மேல இருக்கிற அதிகாரம் பெரிதானது. பூமியில் நம்ம செய்ய இருக்கிற நிறைய காரியத்துக்கு நம்மளுக்கு மேலிருந்து அதிகாரத்தை பெற்று ஆகணும். அதுக்கு தான் நம்ம கர்த்தரோட கருத்தில் அடங்கி இருக்கணும். கர்த்தரோட கருத்தை நம்மளா எடுத்து எதுவுமே நம்ம வச்சுக்க முடியாது, நம்மளா நம்ம செல்ஃப் ஒர்டைன் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த அதிகாரத்தை நமக்கு தரணும். அப்போ பூமி நிறைய காரியத்தை நீங்கள் செயல்பட முடியாமல் கஷ்டப்படுறீங்க. உங்கள் குடும்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் ஆல் த அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட்.
இன் கிரைஸ்ட். எஸ்தருக்கு பாருங்க, அவ தேசத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, அவ ஒரு ராணியா இருந்து பார்க்க போனா அவ கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனா அவ என்ன பண்ண பார்த்தீங்களா, ஓரமா போய் 3 நாள் உபவாசம் எடுத்து கத்தரை சந்திக்க ஆரம்பிச்சா. கத்தர் அதிகாரத்தை கொடுத்தா சூழ்நிலை பூமியில மாறுனுச்சு. ஆண்டவர் உங்களை அழைத்தது அவரோட அதிகாரத்தை நீங்கள் செயல்படுவீங்கன்னு சொல்லிதான், மனுஷன் அதிகாரத்தில் அல்ல. அப்படின்னா இந்த ரேம் ஆஃப் தி ஸ்பிரிட், ஓகே, ஆவியின் உலகத்துல உங்களுக்குன்னு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தணும். அதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாதான் பூமியில சில காரியம் சரியாக மாற்றப்படும். யூ ஆர் ஃபைட்டிங் இன் த ராங் பிளேஸ். நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு, உங்கள் கணவன் கிட்ட, உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட, உங்கள் பாஸு கிட்ட, இதெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு கலீஸ் கூட பிரச்சனை பண்ணி, யூ ஆர் டூயிங் திஸ் ராங்லி. நம்மளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. நம்ம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமா இது ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகும். விஷமானது உங்களை சேதப்படுத்த முடியாதுன்றாரு. அது ஆவியின் இருக்கிற விஷமா இருக்கலாம். ஓகே, நிஜமான விஷம் உங்களை சேதப்படுத்த முடியாது. சத்ருவின் வல்லமை உங்களை சேதப்படுத்த முடியாது. மந்திரவாதி ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்றார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அதிகாரம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க பயந்து வாழ அவசியம் கிடையாது. சாத்தானை பார்த்து பயப்பட அவசியம் கிடையாது. இன்னைக்கு தேள் மாதிரி சாத்தா உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மூலியமா கொட்டுறான், கடன் மூலியமா கொட்டுறான், பாம்பு மாதிரி உங்க ஆவியை கெடுக்கிறான். அப்ப இதெல்லாமே உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Not only in physical but spiritually the devil could not harm you for any reason. Hallelujah. ஏன் நமக்கு ஒரு ஆண்டவர் வந்து நமக்கு சகல விதமான அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ரோட்டில் இருக்கிற ஒரு டிராஃபிக் நின்றுட்டு கையை காமிச்சு நீங்க இப்படி பூந்து போ, அப்படி வா அப்படின்னு சொல்ல முடியும். அவனை யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லாமே அவனுக்கு கீழ்ப்படி தான் ஆகணும். ஏன்? அவனுக்கு லா பேக்கப் பண்ணுது. ஆமாவா இல்லையா? அதுவே ஒரு சாதாரண மனுஷன் நின்றுட்டு கையை எப்படி காமிச்சா பைத்தியக்காரன்னு சொல்லி பட்டு போயிட்டு இருப்பீங்க. கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கிறார். அந்த அபிஷேகம் தான் அந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு. எப்படி உங்களுக்கு ஒருத்தன் டிராஃபிக் நமக்கு எப்படி தெரியும்? அவன் போட்டிருக்கிற உடுப்பு. ஆமாம் இல்லையா? வெள்ளை சட்டை போட்டிருப்பான், கருப்பு போட்டிருப்பான், ஓ இவன் டிராஃபிக்காரன் வந்திருக்கான் அப்படி தெரிஞ்சிடும். கிறிஸ்தவர்கள் நீங்கள் தேவனால் அபிஷேகம் பட்டிருக்கீங்க. அபிஷேகம் உங்களுக்கு ஒரு வஸ்திரம். அபிஷேகப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தான் யாருக்கு கீழ்படிறானோ இல்லையோ, ஓகே, நீங்கள் ரெட் லைட்டில் நீங்கள் வந்து என்ன சிக்னல் காமிச்சாலும் உங்களுக்கு கீழ்படிவோம். ஏன்னா நீங்கள் அபிஷேகம் பட்டிருக்கீங்க. The devil just have to obey whatever you command because you have the authority. You have all the authority in heaven. அது பூமியில் செயல்படும், பூமியில் அது நடக்கும். Hallelujah.